யோசித்து பாருங்க. அதுவும் எப்படி இன்னைக்கு டிவியில உட்கார்ந்து எமது முஸ்லிம் பெண்கள்லாம் பேட்டி கொடுக்குறாங்க, எனக்கு சூர்யா மாதிரி மாப்பிள்ளை வேணுமா. பாத்தீங்களா இல்லையா? 2 நாளைக்கு முன்னாடி அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த பெண்ணை, சூர்யா மாதிரி மாப்பிள்ளை வேணுமா. அங்க இருந்து சிவகார்த்திகேயன் மாதிரி மாப்பிள்ளை வேணுமா. ஏன் உசுரம்? லா இலாஹ இல்லல்லாஹ். கேவலம், சிரிப்பதற்கு இல்லை, கேவலம் இது. முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட சமூகம், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட சமூகம், அல்லாஹ்வை மறுக்கின்ற காஃபிர்களை உதாரணமாக்குகின்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இங்க மட்டும் என்னவா? என் ரசிகன் சூர்யா, ரசிகன் அந்த நடிகன், அந்த நடிகன் என் ஃபேஷன், என் ரோல் மாடல், அவன மாதிரியே உடம்பு இருக்கணும், அவன மாதிரியே ஆடை இருக்கணும், அவன மாதிரியே முகம் இருக்கணும், அவன மாதிரியே தோற்றம் இருக்கணும், அவன மாதிரியே பேசணும். என்ன சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அபூ தல்ஹா, உம்மு சுலைம், ஒரே ஒரு வரலாறு எப்பவுமே சொல்லுவோம் எல்லா மேடைகளையும். உம்மு சுலைம் பெண் கெட்டு வராங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளல, காஃபிரா இருக்கிறாங்க. உம்மு சுலைம் இஸ்லாம்ல இருக்கிறாங்க, கையில பிள்ளையோட இருக்காங்க. யார் அவங்க பிள்ளை? முஸ்லிமுடைய பிள்ளை யாரு? ரலியல்லாஹு அன்ஹா. யார்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்வுக்கு 10 வருடம் பணிவிடை செஞ்சவங்க, கையில விதவையா பிள்ளையோட இருக்கிறாங்க. அபூ தல்ஹா வர்றாங்க, காஃபிரா. உம்மு சுலைம், உன்னை நான் பெண் கேட்டு வந்திருக்கிறேன், திருமணம் செய்யணும், உன்னை திருமணம் செய்யணும். விதவையா இருக்க, எனக்கு இன்னும் திருமணம் முடியல, செல்வம் எல்லாம் இருக்கு. என்ன சொன்னாங்க தெரியுமா? முஸ்லிம் என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? அந்த வார்த்தை தான் அபூ தல்ஹாவுடைய உள்ளத்தில் ஈமானை உதிக்க செய்தது. அல்லாஹ் அருள் செய்வானாக. அபூ தல்ஹா, நீ எதை வணங்குகிறாய் தெரியுமா? நீ எதை வணங்குகிறாய் தெரியுமா? அப்படி ஒரு மரம் நெருப்பை போட்டு எரிச்சு விட்டா சாம்பலாயிரும். எரித்து விட்டால் எரிந்து சாம்பலாகக்கூடிய மரத்தையும் கண்ணையும் நீ வணங்குகிறாய். நான் அவற்றையெல்லாம் படைத்த ரப்பை வணங்குகிறேன். உனக்கும் எனக்கும் எப்படி அபூ தல்ஹா மேட்ச் ஆகும்? என்ன கேட்டாங்க? அல்லாஹ் வணங்கலையே, ரப்பை ஏற்றுக்கொள்ளாம அவனுடைய படைப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறாய், எப்படி மேட்ச் ஆகும்? இந்த சமூகம் இந்த கண்ணியத்தை இழந்த காரணத்தால் காஃபிருடைய காலை பிடித்து கதறும் அளவிற்கு, காப்பாற்று, கைவிட்டாத, உன் என் வயிற்றுல உன் குழந்தையை சுமக்கிற என்று சொல்லும் அளவிற்கு என்னுடைய சமூகத்துடைய கண்ணியம் இழக்கப்பட்டதென்றால் காரணம் அவங்க மட்டும் இல்லை, இந்த பெண்கள் மட்டும் இல்லை. குர்ஆன் வீட்டிலே தந்தையின் மூலமாக பிள்ளைக்கு கற்பிக்கப்பட்டதா? இந்த சம்பவங்கள், இந்த நிகழ்வுகள், இதனுடைய தாக்கங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டதா வீட்டிலே?